ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்? பாவக்காய் பொரியல். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது போல் பாவக்காவை நல்லா அலசிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் ரொம்ப பொடியாக தண்ணி இல்லாமல் நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க. பாவக்கானோன்னு ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க, செம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. அது கண்டிப்பாக கடலைப்பருப்பு வேணுங்க. கொஞ்சம் தாராளமாக செய்யுங்க. சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு பொடியாக நறுக்கி வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய சைஸ் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி சேருங்க. ஏன்னா வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாவக்காய்க்கு. இந்த ரெசிபிக்கு இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரும். ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கண்டிப்பாக 2 தக்காளி. புளிப்புக்கு அது பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது தக்காளியை இதே போல் பொடியாக நறுக்கி அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பொடியாக நறுக்கி சேருங்க. ஏன்னா சீக்கிரம் வதங்கும். அதை விட இது குழஞ்செல்லாம் போக வேண்டியதில்லை. அதுலேயே அது பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாகவும் அது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது ரொம்ப சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் தேவையான அளவு மொத்தத்தையுமே இதிலேயே போட்டுடுறேன். இப்போ இதை அப்படியே நல்லா வறுத்து விடுங்க. நான் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நான் முதல்லாம் கடையில் தான் மஞ்சத்தூள் வாங்கினேன். அது ரொம்ப கெமிக்கல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ மிளகா மல்லி அரைக்கிறோம் இல்லையா, அப்பயே மஞ்சள் வாங்கி அரைச்சிக்கணும். மஞ்சள் வெல்லாம் 1 கிலோ 200 ரூபாய் 250 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. வாங்கி அரைச்சிக்கோங்க. ஏன் ஹெல்த்தில் நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும். அதனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லையா பாவக்காய், அதையும் கொட்டி நல்லா அப்படியே கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே வர அளவுக்கு பாருங்கள். இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இந்த வாசனையே செம்மையாக இருக்கும். ஐயோ பாவக்காய் அப்படிலாம் பயப்படவே வேணாம். இதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிடுவாங்க, கிள்ளி போட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. ரசம் சாம்பாருக்கெலாம் அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் மெயினாகவே இதை போட்டே சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் தண்ணியெலாம் விட்டுலாம் வராதுங்க. பாவக்காய் தண்ணி விட்டுலாம் ரொம்ப வராது. அதில் இந்த ஈரப்பதம் இருக்கும். ஆனால் அந்த ஈரமே போதும். நம்ம தண்ணி சேர்க்கவே போகிறதில்ல. உங்களுக்கு எண்ணெய் பத்தாத போல் இருந்ததுன்னா எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஏன்னா எண்ணெயில் தான் இது வரைக்கும் போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அவ்வளவுதான். இப்போ இதிலேயே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது போல் கைவிடாமல் கலந்து விடுங்க. அடி பிடிச்சிரும் இல்லையா, அதுக்காக தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அவ்வளவுதாங்க. இதுலேயே அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இப்போயே எப்படி இருக்குது, சாப்பிடலாம் போல் இருக்கு இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போயே எப்படி இருக்குன்னா நீங்கள் செய்கிறப்போ பார்க்கணும். அது வாசனையும் நீங்கள் எதிரிலே இருக்கப்போ, அதுவும் பாவக்காய் பிடிச்சவங்கள நினச்சி பாருங்கள், ஐயோ விடவே மாட்டாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போயே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் சுருள வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ணெய் அப்படியே நல்லா விடணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இப்போ அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இது வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா மசாலாவும் வெந்தும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாவக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இது ரொம்ப விரும்புவாங்க. அதில் போட்டிருக்க அந்த கடலைப்பருப்புலாம் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை தான். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காவை நாங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். புளி ஊற்றி கூட சாப்பிட்ருப்போம், வறுத்துருப்போம், பொரிச்சிருப்போம், இல்லை சிப்ஸ் போட்டு சாப்பிட்ருப்போம். எப்படியும் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.